அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எங்களுடைய வாழ்வில் சில நேரம் மனக்குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாவோம். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தத்தளித்து கொண்டிருப்போம். யாரிடமும் உதவி கேட்டும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே, நான் எவ்வளவுதான் முயற்சி செய்கின்றேன், எதுவுமே நடக்கவில்லையே என்று நாம் எங்களுக்குள்ளேயே அங்கலாய்த்து கொள்வோம். இவ்வாறான பிரச்சனையுள்ளவர்கள், இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எமக்கு ஏற்பட்டால், இவ்வாறான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த ஹதீஸின் மூலம் அதற்குரிய தெளிவையும் அதற்கான விடையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே குதிரையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவர்கள், சிறுவரே, நிச்சயமாக நான் உனக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகின்றேன். அல்லாஹ்வின் கட்டளையை நீர் பேணுவீராக, உம்மை அவன் பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீர் நினைவு கூர்ந்து வருவீராக, உமக்கு முன்னே அவனை நீர் அறிவீர். நீர் கேட்டால் அல்லாஹ்விடம் கேட்பீராக, நீர் உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடுவீராக. இந்த சமுதாயம் ஏதேனும் உமக்கு நன்மை செய்ய ஒன்று சேர்ந்தாலும் உமக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர எதையுமே அவர்களால் கொடுக்க முடியாது. மேலும் ஏதேனும் உமக்கு தீமை செய்ய அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உமக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருந்தாலே தவிர அவர்களால் உமக்கு தீங்கிழைக்க முடியாது. எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, பதிவு ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டது என்பதை நீர் அறிந்து கொள்வீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில் 2516வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமிதி அல்லாத இன்னொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: அல்லாஹ்வின் கட்டளைகளை நீ பேணு, உனக்கு முன்னே அவனை காண்பாய். செழிப்பான காலத்தில் அல்லாஹ்வை நினைவு கொள், கஷ்டமான காலத்தில் உம்மை அவன் அறிவான். உனக்கு எது தவறிவிடுகிறதோ இது உன்னை சேர்ந்தது அல்ல, உனக்கு எது கிடைத்ததோ அது உன்னை விட்டும் தவறிவிடக் கூடியதும் அல்ல. நிச்சயமாக உதவி தேடுவது பொறுமையுடன் உள்ளது, நிச்சயமாக சந்தோஷம் கஷ்டத்துடன் உள்ளது, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் உள்ளது என்பதை நீ அறிவீராக என்று உள்ளது. ஆகவே நாம் எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் வாழ்வில் துன்பத்தின் எல்லைக்கே சென்றாலும் நாம் இந்த ஹதீஸை எங்களுடைய மனதில் எங்கள் கண் முன்னே நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவுதான் ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அது நடக்காது. யார் எங்களுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாவிட்டால் அது நடக்காது. யார் எங்களுக்கு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாராலும் எதையும் எங்களுக்கு செய்யவும் முடியாது. எமக்கு உதவி தேவைப்படும் பொழுது நாம் மனிதர்களிடம் கையேந்துவதற்கு முன்பாக எங்களை படைத்து பரிபாலித்து உணவளித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த இறைவனிடம் நாம் முதலாவது உதவி தேட வேண்டும். அவனிடம் நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனிடம் மன்றாடி எங்கள் தேவைகளை கேட்டு நிற்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன். உதவி வழங்குவதில் அவனுடைய உதவிதான் மேன்மையானது, மகத்தானது. ஆகவே நாம் மனிதர்களை சார்ந்திருப்பதை விட அல்லாஹ்விடமே சார்ந்திருப்போம், அல்லாஹ்விடமே உதவி தேடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றை கொடுக்க நினைத்தால் யாராலுமே அதை தடுத்துவிட முடியாது. எனவே நாம் மனிதர்களை சார்ந்திருந்து அவர்களிடம் ஏதாவது ஒரு உதவியை நாம் கேட்டால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்றால் நாம் மனம் தளர்ந்து விடுவோம், அவர்களை நொந்து கொள்வோம். அவர்களுக்கு இந்த சிறு உதவியை கூட செய்ய முடியவில்லையே என்று வருந்திக் கொள்வோம். அவர்களுடனான எங்களுடைய உறவுகள் கூட சில வேளை துண்டிக்கப்பட்டுவிடும். எனவே நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்விடமே உதவி தேடுவோம். நாம் மனிதர்களிடம் கையேந்துவதை விட அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன். எங்களுடைய வாழ்வில் கஷ்டம் துன்பம் நீடித்திருந்தால் நாம் என்னுடைய வாழ்வில் தான் கஷ்டமும் துன்பமும் நிலைத்திருக்கின்றது என்று எங்களை நாங்களே நொந்து கொள்வோம். அப்படியல்ல, கஷ்டத்தை தொடர்ந்துதான் துன்பத்தை தொடர்ந்துதான் இன்பம் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு ஈருலகிலுமே வெற்றியை தருவான். ஆகவே நாம் இவ்வாறான கஷ்டமான சூழ்நிலைகளில், நெருக்கடியான சூழ்நிலைகளில், இக்கட்டான சூழ்நிலைகளில் மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்து கடைசியில் எதுவும் நடக்கவில்லை என்றால் மனம் வருந்தி
மனம் தளர்ந்து விடுவதை விட்டுவிட்டு நாம் எங்களை படைத்த ரப்பையே சார்ந்திருப்போம். அவனிடமே கையேந்தி எங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றித்தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.